பெரிய நடிகர் சின்ன நடிகர்ங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல படம். 60 ஸ்கிரீன்ல வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த படத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்களா. இப்போ என்னதான் ஃபீல் குட் மூவி எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. என்னன்னா இப்போ ரிலீஸுக்கு முன்பு அந்த படத்தை வியாபாரம் செய்யும் போது எந்த வியாபாரியும் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு அடையாளம் பண்ணி அந்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க. சசியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதே நேரம் அவர் வந்து இன்னும் மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்க வேண்டிய ஒரு நடிகர் அவர். ஆனா துரதிர்ஷ்டவசமாக அந்த இயக்குனரோட ஏஜ் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சார். ரொம்ப சின்ன வயசுல இவ்வளவு ஒரு மெச்சூரான ஒரு மூவியை கொடுத்திருக்காருன்னு எல்லா தரப்புல இருந்து அதை பாராட்டுறாங்க. நீங்க இதை எப்படி மதிப்பிடுறீங்க? அந்த டைரக்டரோட அதான் உண்மையில திறமைக்கும் வயசுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை, திறமைக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ரீசெண்டா வந்த மூவி எல்லாத்தையுமே கவர்ந்த ஒரு மூவியா வந்து இருக்கு. அதாவது படத்துல இவன் யார் வில்லனா இருப்பா அப்படின்ற யோசிப்போம், படத்துல யாரு நல்லவன் அப்படின்றதுலதான் காட்டுற மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. சசிகுமார் தேர்வு செய்யற படங்கள் ரீசெண்டா நந்தன்ல இருந்து எல்லா படங்களும் ரொம்ப தேர்வு செஞ்சு அழகா நடிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதான் உண்மையில பாத்தீங்கன்னா நல்ல படங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து மக்கள் வந்து கைவிட மாட்டாங்க. அதுதான் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். தமிழ் சினிமாவில் ஒரு சரித்திரம் படைத்த வெற்றி படங்களை நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே தரமான படங்களா இருக்கு. இடையில வந்து சில கமர்ஷியல் குப்பைகளுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா சரித்திரம் படைத்த வெற்றின்னு சில படங்கள்லாம் இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற நல்ல படங்களா தான் இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி. அது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரத்தமும் வன்முறையும் அப்படி மலிந்து போன, துப்பாக்கி சத்தமும் மலிந்து போன இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு படம் வராதா அப்படின்னு மக்கள் இவ்வளவு நாள் காத்திருந்தாங்களோ அப்படின்னு தான் நமக்கெல்லாம் நினைக்க தோணுது. ஏன்னா ரெட்ரோன்னு ஒரு படம், சூர்யாங்கிற ஒரு முன்னணி நடிகர் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு சின்ன படமும் ரிலீஸ் ஆகுது. பட்ஜெட் இருக்காதுல சார் படத்துக்கு? ஆமா, படத்துக்கெல்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாளே கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி தமிழ்நாட்டிலே அந்த படம் கலெக்ட் பண்ணுது. என்னன்னா சசிகுமாரே சொல்றாரு, நான் இதுவரைக்கும் நடிச்ச படத்தினுடைய ஒட்டுமொத்த வசூலே இந்த படம் ஒரு நாள்ல எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நாட்கள்ல எல்லாம் அந்த படத்தினுடைய வசூலுங்கிறது பெரிய அளவுல அப்படி ஏறிட்டே இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை விட ஒரு பெரிய லாபத்தை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர் சின்ன நடிகர்ங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல படம். இந்த படம் அப்படி ஒரு படமாக இருந்ததால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு. இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்பேற்பட்ட வரவேற்பு. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு நண்பர் பேசுறாரு, 60 ஸ்கிரீன்ல வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த படத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்களா. அதே மாதிரி அன்னைக்கு தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, திடீர்னு அந்தமான்ல இருந்து ஒரு போன் வருது, எடுத்து பார்த்தா சார் எங்க ஊர்ல அந்த படம் போடணும் சார் அப்படின்னு அங்கே இருந்து கேட்கிறாங்க. அப்படிலாம் சொல்லும் போது நமக்கே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. என்னன்னா எப்பயுமே இந்த நல்ல படங்களுக்கு இது போன்ற வெற்றி கிடைக்கும் போது தான் மற்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும். இப்போ நீங்க தொடர்ந்து கூட நீங்க கூட சார் கமர்ஷியல் ஃபிலிமை வந்து நீங்க பேசினாலும் கூட இது மாதிரி வரக்கூடிய நல்ல படங்கள், கம்மி பட்ஜெட்ல ரொம்ப ஃபீல் குட் மூவியா வரக்கூடிய படங்களை தொடர்ந்து வலைபேச்சியில பேசுறீங்க. எனக்கு நான் நினைவு சரியா இருந்தா போகும் விட வெகு தூரம் இல்லை படம் நல்ல படம் அப்படின்னு நம்மளோட இன்டர்வியூல கூட நீங்க கொடுத்துருந்தீங்க. இது மாதிரியான படங்கள் வருது, மக்கள் விரும்புறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்றப்ப பெரிய பட்ஜெட்ல ஒரு 10 ஃபைட்டை வச்சிருக்கணும், ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ஸ் ஒரு 10 பேரை கூட்டு வரணும் அப்படின்ற அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, அதையே இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஃபீல் குட் மூவி நோக்கி நகருவோம் அப்படின்னு ஏன் நகர மாட்டாங்க? இல்ல என்னன்னா இப்ப என்னதான் ஃபீல் குட் மூவி எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. என்னன்னா இப்ப ரிலீஸுக்கு முன்பு அந்த படத்தை வியாபாரம் செய்யும் போது எந்த வியாபாரியும் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு அடையாளம் பண்ணி அந்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க. இப்ப இந்த படமே இருந்தா உலகம் முழுக்க அந்த தயாரிப்பாளரே ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? அந்த படத்தின் மீது அவருக்கு என்ன நம்பிக்கை. இது ரிஸ்க் தானா சார்? இது ஒரு வகையான ரிஸ்க் தான். அதே நேரம் என்ன, இந்த கண்டென்ட் ஜெயிக்கும்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்பியதால் அந்த படத்தை அவர் ஓன் ரிலீஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரிஸ்கை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறதே கடன் வாங்கி எடுப்பது தான். அப்ப கடன் வாங்கி படம் எடுக்கும் போது ரிலீஸுக்கு முன்பு அந்த ஒட்டுமொத்த கடனையும் செட்டில் பண்ணாதான் படமே ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த கடனை செட்டில் பண்ணணும் அப்படின்னா உங்க படம் வந்து வியாபாரம் ஆகணும். இப்ப நீ இது போன்ற படங்கள் எடுக்கும் போது இந்த வியாபாரிகள் இந்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க. நீ வேணா ஓசில உன் படத்தை கூட நான் ரிலீஸ் பண்றேன், கிடைச்சிச்சுன்னா என் கமிஷன் எடுத்துட்டு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்முக்கு தான் வருவாங்களே தவிர நான் இவ்வளவு ரூபா கொடுத்து இந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நடிகர்கள் பின்னால இந்த தயாரிப்பாளர் போறாங்க. என்ன காரணம்? ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கும். இந்த நடிகரை வச்சு எடுத்தீங்கன்னா இந்த படத்தை இவ்வளவு ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணலாம், அது குப்பையாக இருந்தாலும் சரி, அந்த நடிகர் நடித்ததால் அதை வாங்குவதற்குன்னு ஒரு பிசினஸ் பண்ணிடுவாங்களா சார்?
பண்ணிடுவாங்க. ஆனா சில நடிகர்களுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் நடக்காது. இவங்க நம்பி ஒரு நடிகரை நம்பி இத்தனை பட்ஜெட் இத்தனை கோடி பட்ஜெட்ல எடுத்துருவாங்க. திடீர்னு பார்த்தா அவர் நடித்து 2 படம் ஃபிளாப் ஆயிடும். அப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆகாது. அப்படியும் நடக்கும். ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடிகரை வச்சு படம் எடுத்து நஷ்டப்படுவாங்களே தவிர ஒரு நல்ல படத்தை ஒரு ரிஸ்க் எடுத்து எடுப்போம் அப்படின்னா அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. சோ அதனாலதான் நல்ல படங்களுடைய வருகைங்கிறது எல்லா காலத்திலும் குறைவாகவே இருக்கு. சசிகுமாரோட வளர்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு டைரக்டர் ஆரம்பிச்சு சுந்தரபாண்டியன் நல்ல படங்களை சூஸ் பண்றாரு. இப்ப எப்படி அவரோட இதை பாக்குறீங்க சார்? இல்ல, சசியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அதே நேரம் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்க வேண்டிய ஒரு நடிகர் அவர். ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவர் தயாரிப்பாளராகவும் இருந்து சில படங்களை தயாரித்து அவருக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நஷ்டம், அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக என்ன பண்ணாரு, அந்த கதை டைரக்டர் எதை பத்தியும் கவலைப்படாம எந்த படம்லாம் தேடி வருதோ அந்த படத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு. அது வெறும் பணத்துக்காக தான். என்னன்னா நமக்கு இவ்வளவு ரூபா கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கணுங்கிறதுனால சில படங்கள்லாம் நடிச்சாரு. அந்த படங்கள் வெற்றி அடையாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பண தேவைக்காக நடித்ததால் அவருடைய வேகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உயரம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அயோத்திக்கு பிறகு அவர் ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இயக்குனரோட ஏஜ் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சார். ரொம்ப சின்ன வயசுல இவ்வளவு ஒரு மெச்சூரான ஒரு மூவியை கொடுத்திருக்காருன்னு எல்லா தரப்புல இருந்து அதை பாராட்டுறாங்க. நீங்க இதை எப்படி மதிப்பிடுறீங்க? அந்த டைரக்டரோட அதான் உண்மையில திறமைக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்ல, திறமைக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா இந்த படத்தினோட இயக்குனர் யாருக்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணல. அவர் பாத்தீங்கன்னா அந்த குட் நைட் படத்துல படப்பிடிப்பெல்லாம் முடிந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த எடிட்டிங் ஆரம்பிக்கிற நேரத்துல தான் அந்த படத்துல உதவி இயக்குனரா அவர் சேர்ந்திருக்காரு. சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ஒர்க்கை கொஞ்ச நாள் கவனிச்சிருக்காரு. இவ்வளவுதான் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த திரைக்கதையிலேயே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த புத்திசாலித்தனம் தெரியும். அந்த ஓப்பனிங் பாத்தீங்கன்னா அந்த இலங்கையிலிருந்து அந்த ஃபேமிலி தப்பிச்சு வருவாங்க. ராமேஸ்வரம் கடற்கரையில அப்ப இந்தியாவுக்குள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. அப்ப போலீஸ் பிடிச்சிரும். இப்ப பாருங்க, நீங்க இலங்கையிலிருந்து இதே மாதிரி சட்டவிரோதமாக யாரும் வந்தாங்கன்னா அவங்களை போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணும், அடுத்த நிமிஷம் அவங்கள சிறைப்படுத்துவாங்க. அடுத்து அப்படியே மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்கும். அப்படித்தானே இந்த கதை போகணும். ஆனா இந்த படம் அந்த முதல் காட்சியிலேயே இது ஒரு காமெடி படம்ங்கிறத உங்க மைண்ட்ல அவங்க ஏத்துவாங்க. என்னன்னா எப்படிப்பா அப்படின்னா, இல்ல இது மாதிரி ஒருத்தர் எங்களை கூட்டிக்கிறேன்னு சொன்னாரு, எங்கேயே அவர் அப்படின்னு தெரியல, அந்த ஒரு போர்டு ஒண்ணு போட்டிருக்கோம், அது பக்கத்துல அவரு நிக்கிறதா சொன்னாரு அப்படின்னு பார்த்தா அந்த போர்டு இருக்கும். எங்க ஆளையே காணுமேன்னு பார்த்தா ஒரு படகு, அது அப்படி மூடி இருக்கும். திறந்து பார்த்தா அங்க யோகி பாபு இருப்பாரு. புரியுதா இல்லையா? இப்ப அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அந்த படம் சீரியஸா மாறி ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. ஆமா, பாத்தீங்கன்னா அங்க ஒரு யோகி பாபு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அங்கேயே இது ஒரு காமெடி படம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அப்படியே அழகா கொண்டு போயிருப்பார். அதனால நிச்சயமாக இந்த படத்தினுடைய மேக்கிங் ஒரு பக்கம் இருந்தால் என்னுடைய திரைக்கதை இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். சார், இதுக்கு அடுத்தபடி தக் லைஃப் அப்டேட் கேட்கறாங்க சார். படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் அந்த படம் எவ்வளவு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது சார்? அதான் தக் லைஃப் என்பது மணிரத்னம் இயக்குகிற ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மணிரத்னமும் கமல்ஹாசனும் பல வருடங்கள் கழித்து இணைந்ததால் இது ஒரு நாயகன் மாதிரியான படமா இருக்குங்கிற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரியான ஒரு படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் படம் தான். படம் முழுக்க பாத்தீங்கன்னா சிம்புவுக்கும் கமல்ஹாசனுக்கும் நடக்கிற அந்த இதுதான் கோல்டு வார் தான் படம்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சிம்பு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல பண்ணியிருக்காருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே நேரம் என்னன்னா இப்ப இருவரும் மீண்டும் இணைந்த படம்ங்கிறதுனால இது இந்தியா முழுக்க இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த ப்ரொமோஷனுக்கே ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு சுற்றுப்பயணம், அப்புறம் உலகம் தழுவிய சுற்றுப்பயணம்ங்கிற மாதிரியான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 17ஆம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பிளான் பண்றாங்க. ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இந்தியா முழுவதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 இன்ஃபுளுசர்களை வர வச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த தக் லைஃப் உடைய பாடல் பின்னணியில ஒரு ரீல்ஸ் எடுக்கிற மாதிரியான ஏற்பாடுலாம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவங்களே ஃபிளைட் டிக்கெட் போட்டு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எல்லாம் எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்க. பட் மக்கள் அந்த படத்துக்கு என்ன தீர்ப்பு எழுத போறாங்கிறத நம்ம தளபதி படத்துல அந்த ஒரு சீன் அப்படின்றது எல்லாருமே கொண்டாடி இருப்போம் சார். அதே மாதிரி டக்குன்னு கூலிக்கு அப்படி ஒரு போஸ்டர் ஒரு டிசைனை கொடுத்து அதை எல்லாத்தையும் கவர வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கூலி அப்டேட் ஏதாச்சும் இருக்கா சார்? இல்ல, கூலியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14 அவங்க ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. சமீபத்தில் கூட லோகேஷ் கனகராஜ் பேசினாரு. அப்ப கூட சொன்னாரு என்னன்னா இந்த மாதிரியான இந்த ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கு சார், இதெல்லாம் முடிச்சுட்டு
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் பேசுனேன் அப்படின்னாரு. சரி ஓகே. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ குறித்து நிறைய கான்ட்ரவர்சி, அதில் லோகேஷ் கனகராஜுடைய பேரெல்லாம் இழுத்து பண்ணாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க, உங்கள் பட வேலையை கவனிங்க லோகேஷ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அவர் சொன்னாதான் நம்ம அப்டேட்டா சொல்ல முடியும். இறுதியா ஒரு கேள்வி சார், மாமன் படம் அப்படின்றது வெளியாக போகுது சார். சூரிய பொறுத்த வரைக்கும் அவரும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு காமெடினா இருந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி இருக்கப்ப இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க வாய்ப்பு இருக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி காமெடியனாக இருந்து அவர் கதாநாயகனாக மாறினாலும் ஒரு காமெடி கதாநாயகனா அவர் இல்லை. இப்ப சந்தானம் காமெடியனா இருந்து கதாநாயகனா இருப்பாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமா இருக்கும். விவேக் அதே மாதிரி கதாநாயகன் ஆனாரு, அது காமெடி படமா இருக்கும். வடிவேலு கதாநாயகனாரு காமெடி படமா இருக்கும். ஆனா சூரி செலக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நாகேஷ் உடைய பாணி. நாகேஷ் காமெடியனாக இருந்தாலும் அவர் கதாநாயகனாக நடிச்ச இப்ப எதிர்நீச்சல் போன்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான படமா இருக்கும். அதுல ஒரு கதாபாத்திரமா பொருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல்ல தான் சூரிய ஆமா நாகேஷ் ஃபார்முலா கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமா இவர் இருப்பார். அவர் அங்க போய் காமெடி பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாரு. நம்ம அவரை காமெடியனா பார்த்ததுனால அவருடைய பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ் நமக்கு சிரிப்பை கொடுக்கலாமே தவிர அந்த கதாபாத்திரம் காமெடியா இருக்காது. அதுதான் சூரியுடைய பேட்டர்னை. இதுவரை நடித்த படங்கள்லாம் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நடிச்சுதான் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்திருக்காரு. மாமன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவரே கதை எழுதியிருக்காரு. ஒரு அக்கா தம்பி, அக்காவுடைய குழந்தைக்கும் அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் தான் படம். பார்த்தவர்கள் பல பேர் என்ன சொல்றாங்க, அதை பார்க்கும்போதே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு, அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனலா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது பிறகு வெளிநாடு சென்சார்ல பார்த்தவங்கலாம் அந்த படத்தை பார்த்து பயங்கரமா கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சிங்கப்பூர்ல பார்த்துட்டு ஒருத்தர் கை தட்டினாரு, துபாயில பார்த்துட்டு ஒருத்தர் கண்ணீர் விட்டாருங்கிற தகவல்கள்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்காது. பொதுவாகவே இது மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் வரும். அதே நேரம் ஓவர் கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் அது வருது. என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது போன்ற எமோஷனலான விஷயங்கள்லாம் இந்த தலைமுறைக்கு இந்த கிரிஞ்சு தான், அதுல மாற்றமே இல்லை. அதனால பாசமலர் பார்த்தா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த படத்தை இந்த தலைமுறை எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்க, இந்த படம் பெண்கள் கிட்ட எப்படி போய் சேர போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த படத்தினுடைய வெற்றியை நம்ம தீர்மானிக்கும். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அரசியலோட சேர்த்து சினிமாவும் நம்ம பேசணும். உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.